श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्नमध्याम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே அப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் வெந்தம் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் 2ஆம் பத்திலே 1ஆம் பதிகம் முடிய நாம் அனுபவித்தோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து 2ஆம் பதிகம். அதில் முதல் பாசுரம். இந்த பதிகம் எம்பெருமானின் மேலான நிலையை ஆழ்வார் அருளிச் செய்துள்ளார். அதாவது திருமால் பரத்துவத்தை அவதாரத்தை எடுத்து கூறல் என்பதாக முதல் பாசுரம். திண்ணன் வீடு முதல் முழுவதும் ஆய் எண்ணின் மீதியன் எம்பெருமான் மண்ணும் விண்ணும் எல்லாம் உடன் உண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லை ஓர் கண்ணே. திண்ணம் வீடு முதல் முழுவதுமாய் எண்ணின் மீதியன் எம்பெருமான் மண்ணும் விண்ணும் எல்லாமுடன் உண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே. எப்பொழுதும் அழியாததும் மேன்மை உடையதுமாகிய பரமபதம் முதலான அனைத்து விதமான பலன்களுக்கும் அதிபதியாகவும் எல்லையில்லாத நல்ல சுவாமியாக உள்ளவனும் அந்த குணங்கள் மூலம் என்னை அடிமை கொண்டவனும் இந்த பூமி மற்றும் ஆகாயம் முதலான அனைத்தையும் ஒன்று விடாமல் பிரளய காலத்திலே உண்டு தனது திருவயிற்றிலே ஒடுக்கி வைத்து காத்தவனும் நமது கிருஷ்ணனாக அவதரித்து தன்னை நமக்கு அளித்தவனும் ஆகிய சர்வேஸ்வரனே இந்த ஜகத்தின் இந்த உலகத்தின் நிர்வாககன். வேறு யாரும் இல்லை, அவனன்றி யாரும் இல்லை. இந்த திருவாய்மொழி தான் சொல்லப்போகின்ற பரத்துவம் குறித்து அருளிச் செய்துள்ளார். முன் பதிகத்திலே தன் அனுபவமாகச் சொன்ன ஆழ்வார் இப்பதிகத்தில் அதையே உலகத்தவருக்கு உபதேசிக்கிறார். அங்கே எம்பெருமானை பரத்துவம் என்றார். இங்கே எம்பெருமானைத் தவிர வேறொரு பரத்துவம் இல்லை என்று அறுதியிட்டு கூறுகிறார். அங்கு வேத உபநிடத கருத்துக்களை அடியொற்றி பாடினார். அதாவது முன்றைய பதிகத்தில். இங்கு புராண இதிகாசங்களை அடியொற்றி பாடுகிறார். திண்ணன் என்பது திண்ணன் என்பதன் மருவு. அதாவது உறுதி சத்தியம் என்ற பொருளை தரும். திடமான வீடு என்பது எதை குறிக்கின்றது? பரமபதத்தை குறிக்கிறது. உலக உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் வீடு வேறு. முதலில் எல்லா பலன்களையும் நன்மைகளையும் அளிப்பவனாய், உலக உற்பத்திக்கு மூல முதற் காரணனாய்
எண்ணிலடங்காத நற்குணங்கள் விளங்கப் பெற்றவனாய், அத்தனை திருக்கல்யாண குணங்களையும் வாய்க்கப் பெற்றவனாய், யாவர்க்கும் எளிதில் கிட்டாத எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவனாய் விளங்கும் எம்பெருமான் நமக்கு உதவி செய்தான். எக்காலத்திலே எப்படிப்பட்ட உதவி செய்தான் என்கின்றார். எம்பெருமான் பிரளயம் ஏற்பட்டதே, அந்த பிரளய காலத்திலே எல்லாம் அழிந்து விடுமென்றோ, அவ்வாறு அவனால் படைக்கப்பட்டவற்றை அழிந்து விடாமல் காப்பதற்காக அந்த பிரளய காலத்திலே இந்த மண்ணுலகு விண்ணுலகு எவ்வெல்லாவற்றையும் ஒரு சேர தன் திருவயிற்றிலே ஒடுக்கிக் கொண்டு காத்து அந்த பிரளய காலம் முடியும் வரை என்ன செய்தானாம்? ஓர் ஆள் இளம் தளிரிலே அவன் அறுதியில் கொண்டவனாக இருந்தான். அப்படிப்பட்ட அவனைத் தவிர வேறு ஒரு தலைவன் நமக்கு இல்லை. இது உறுதி. சத்தியம் செய்கின்றார். திண்ணம் என்பதே இங்கே கூறப்படுகின்றது ஆழ்வாரால். அவன்தான் நமக்கு பற்றுக்கோடு. அவனைத் தவிர வேறு புகலிடம் நமக்கு இல்லை. இது சத்தியம் என்று ஆழ்வார் தாமான தன்மையிலே எம்பெருமானின் பரத்துவத்தின் மேன்மை குணத்தை இப்பாசுரத்தின் மூலம் நம்போன்ற சேதனர்களுக்கு உபதேசிக்கின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காலையில் செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.